நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் சுனில் கிருஷ்ணன். ரிச்சர்ட் கேர் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தலைமுடி அப்படியே சில்வர் கலர்ல அப்படியே இருக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்ல நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அஜித். வீரம் படம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ரெஃபரன்ஸ் வரும். தன்னுடைய கதாநாயகி ஏன் இவருக்கு சீக்கிரமா நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது, தம்பிகளுக்காக கடுமையாக உழைச்சு ராத்திரி எல்லாம் முழிச்சு டீ குடிச்சு அவருக்கு தலை நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இளநரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை தான், ப்ரீமெச்சூர் கிரேயிங். இப்போ நிறைக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயங்க. நம்மளுடைய வயதாரதனுடைய ஒரு பகுதி. ஸோ வயதாகும் பொழுது உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். செல்ஸ்ல, நம்மளுடைய மூட்டுக்கள்ல, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல, இருதயத்துல, ரத்த ஓட்டத்துல, இப்படி தலைமுடியிலையும் நம்மளுடைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த தலைமுடியில அந்த மெலனோசைட்ஸ் உற்பத்தி குறையும் பொழுது நமக்கு அதனுடைய கருமை நிறம் போய் அது வெண்ணிறமாக மாற தொடங்குது. அப்படி இல்லாம இதெல்லாம் ஒரு 45 வயசுக்கு மேல இருந்து கிராஜுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லாம ஒரு 15, 16 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல அப்படி இல்லாம நிறைய நரமுடி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் இளநரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை ஆயுர்வேதம் அகால பலித்தம், பாலித்யம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இளநரைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமா அது பித்தத்தினால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுது, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. ஸோ பித்தம் அதிகரிக்கிறதுனால, பித்தம்ங்கிறது நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறிக்கக்கூடியது, ஹீட்டை குறிக்கக்கூடியது, ஹீட் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. இப்போ அப்போ அஜித்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு லாஜிக் இருக்குல்ல, அதாவது ராத்திரி ஃபுல்லா டீ குடிக்கிறாருங்கிறது, இன்டைரக்டா அதை நம்ம ஏத்துக்க முடியும். ஆயுர்வேதத்துல அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டீயோ காஃபியோ இது எல்லாமே ஸ்டிமுலன்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதை தாண்டி ரொம்ப முக்கியமா என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபிஷியன்சி. நிறைய விட்டமின் பி12 இருந்து ஆரம்பிச்சு பயோட்டின், அதுக்கப்புறம் அயன், இந்த மாதிரியான மைக்ரோ மினரல்ஸ், மெக்னீசியம், கால்சியம், ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ், விட்டமின்ஸ் உடைய குறைபாடு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். குறிப்பாக இரவு கண் விழித்தல், அது ரொம்ப முக்கியமான ஒரு இரவு கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிசம் இப்போ ஹேபிச்சுவலா நம்ம கண் விழிக்கிறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நம்ம ஒரு வேற வழி இல்லாம நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கண் விழிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்புடைய மெட்டபாலிசம் மாறுது. நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்ல பிரச்சனை ஆகும். பித்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இரவு கண் விழித்தல் தான். ஸோ அப்ப அதுல நிச்சயமா இளநரை கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதோட சேர்ந்து ஸ்ட்ரெஸ். இப்ப நம்ம எந்த வியாதியா இருந்தாலும் கூப்பிடுங்க ஐயா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஒரு காரணியா நம்ம சொல்லிடுறோம். என்ன எல்லாமே ஸ்ட்ரெஸ்ங்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிச்சயமா மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை குறைக்கக்கூடிய, டிப்ளீட் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கிய காரணியா இருக்குங்கிறது தான் ரியாலிட்டி. அதனால அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன தீர்வு? இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஸோ தொடக்க நிலையில இருக்கு, இப்போதாங்க ஒரு கொஞ்சம் முடிதான் இதா இருக்கு அப்படின்னா, அதை ஓரளவு நம்ம திருப்ப முடியும். மெலனோசைட்ஸ் உற்பத்தியை ஓரளவு சீர் செய்ய முடியும். அது மாதிரி டிஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா அந்த டிஃபிஷியன்சியை சப்ளிமெண்ட் பண்றது வழியாக அதையும் ஓரளவு தீர்வு செய்ய முடியும். ஆனா ஒரு ஜெனட்டிக்கான காரணங்கள், மரபணு ரீதியான காரணங்கள்னால இருந்துச்சு, அல்லது மொத்தமா மெலனோசைட்டை சுத்தமா இல்லை, ஃபுல்லா இதாயிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆகவே நம்ம இதை ரொம்ப தொடக்க நிலையிலே கவனிச்சிட்டோம்னா ப்ராக்ரஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓரளவு ரிவர்ஸும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை நீங்க சந்திக்கலாம். வீட்டிலேயே நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய நல்ல எண்ணெய்கள் இருக்கு, தலைக்கு உண்டான எண்ணெய்கள். ஸோ நம்ம ஆயுர்வேதத்துல தலைக்கெல்லாம் நிறைய வகையான எண்ணெய்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒண்ணு. உள்ள என்ன பண்ணலாம்? உள்ள மருந்துகள் சாப்பிடலாம். ரொம்ப காமனா நம்ம மருந்து இல்லாம உணவு முறையில என்ன பண்ணலாம்? நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. அதுக்கு பிறகு மருந்து பிளஸ் உணவு, எப்படி வேணாலும் நம்ம உணவாக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். கரிசலாங்கண்ணி கீரையாவே சாப்பிடலாம். கருவேப்பிலை இனிமே தூக்கி போடாம கருவேப்பிலையும் நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே
இந்த பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இளநரையையும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ இந்த இளநரையெல்லாம் இனிமே பிரச்சனை பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணோம்னா ரொம்ப எளிதாக இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். பார்ப்போம். நன்றி.